ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, புதுசாக நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் எந்த அளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் என்கிட்ட நீங்கள் வாண்டடாக நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்களோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ செம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு 30 rupees மட்டும்தான் இந்த 1 kg கவரில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ஸு. ஸோ ரொம்ப ரேர் வெரைட்டியும் கூட. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு சங்குப்பூ. இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. 2 அடுக்கு இருக்குங்க. அடுக்கு சங்குப்பூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய டீ வைக்கிறதுக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ 1 kg கவரில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா ஒரு க்ரீப்பர் டைப் இது பார்த்திங்களா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. வாஸ்துக்காக சாமிக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த சங்குப்பூ செடி. ஓகேங்களா. இந்த ஃப்ளவரில் இருக்கிற வண்ணம் அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது தூதுவளை. ஸோ இது பார்த்திங்கன்னா சளிக்கு, இருமலுக்கு, குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த லீவ்ஸவே எடுத்து இதில் வர இந்த கஷாயத்தை வச்சு குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாங்க. ஸோ நல்லா கேட்கும், இருமலுக்கு அதிகமாக கேட்கும். சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய. ஸோ இதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா 10 பிளான்ஸ் தான் ஸ்டாக் இருக்குது. யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் நான் கேட்லாகில் இதெல்லாம் ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நேம் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது வாடாமல்லி. இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் மாதிரி வாடாமல்லி கலர் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி, அது பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வாடவே வாடாது. அது மட்டும் இல்லை, ஒரு செடி வச்சிட்டோன்னா அதுலேருந்து எவ்வளோ செடி வேணாலும் நம்ம உருவாக்கிக்கலாம். ஆயிரக்கணக்கான செடிகள் உருவாக்கிக்கலாம். ஏன்னா இதோட அந்த விதைகள், அதாவது இது ஒவ்வொரு ஃப்ளவரும் இது காஞ்சிச்சின்னா அதோட விதைகள் அது செடியாக மாறும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ளவர். அண்டு மாலை கட்டுறதுக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பிளான்ஸும் ஜஸ்ட் 10 பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பன்னீர் லீஃபு. ஸோ இது பார்த்திங்கன்னா மாலை கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே மெடிசினல் பிளான்ஸ் தான். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே. இது பன்னீர் லீஃப். இது பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக 30 rupees பிளான்ட்ஸ்லாம் நான் கொண்டு வரவே இல்லை. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒவ்வொரு பிளான்ட்டும் பெரிய மதர் பிளான்ட் மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு பக்கம் இருக்குங்க. எவ்வளோ பிரான்ச்சஸோடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மறிக்கொழுந்து இதுவும் மாலை கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பூக்களில் நடுவில் வச்சு கட்டினா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது திராட்சை செடி. திராட்சையில் இது பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை. ஸோ செம்மையாக சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சீசன். ஸோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸ்லாம், அதாவது ஃப்ரூட்டோடையே பிளான்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ செடியில் எதுவும் ஃப்ரூட்ஸ் தெரியலை. ஸோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான். செம்ம சூப்பரான பிளான்ஸ். பிளாக் கிரேப்ஸ் விதை உள்ளது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது நாட்டு கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்னா வாசம் இருக்காது. இது நாட்டு கருவேப்பிலை. அவ்வளோ ஸ்மெல் வரும் செடிகள் பக்கம் வந்தாலே. ஸோ ரொம்ப நம்ம கண்ணுக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை சாப்பிட்டோம், அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நாட்டு கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது மருகு செடி. மருகு அப்படிங்கிறது மாலை கட்ட யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி. செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சில பேர் இது எதாவது மறிக்கொழுந்துன்னு கேட்குறீங்க. இது மருகு. ஓகேங்களா. பிளான்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாம்.
அடுத்ததா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மருதாணி செடி. ஸோ மருதாணி செடி கிடைக்குமா? 10 செடி வேணும் எனக்கு, 15 செடி வேணும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகதாரி. எவ்வளோ செடி வாசனையாக நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தாலும் இந்த நாகதாளி செடி வச்சுருந்தா பூச்சி புழுக்கள் பாம்புகள்லாம் வராதாமாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கக்கூடிய நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு செடி நாகதாளி. ஸோ பாம்புகள்லாம் பூச்சிகள்லாம் என் வீட்டை சுற்றியும் எங்கள் தோட்டத்தில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளான்ட் ஒரு 2-3 பிளான்ட் உங்கள் வீடு சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா வராதாமா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெப்பர்மெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சளிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஆவி பிடிக்கிறதுக்கு. பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா இது தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த லீவ்ஸை ஒரு 4-5 லீவ்ஸை கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஆவி பிடிச்சா அந்த சளி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை இலையை பிச்சு இப்படி கசக்கி மூக்கு பக்கம் வச்சோன்னாவே நல்லா உங்களுக்கு மின்ட்டு ஸ்மெல் நல்லா வரும். மின்ட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்மெல் நல்லாவே இதில் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸை வந்து சாப்பிடலாம், நல்லா காரமாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸு சளி பிடிச்சிருந்தால் அதிகமாக யூஸ் ஆகும். தலைவலி, சளி, இருமல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீனி துளசி. இது ஸ்டீவியா அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்க்கு சுகர் சாப்பிட்ணும், இனிப்பாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த லீவ்ஸ் எடுத்து சாப்பிட்டோன்னாவே அவங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த இனிப்பு சுவை இருக்கும். அவ்வளோ டெம்டடாக இருக்கும், அவ்வளோ திகட்டுங்க இந்த லீவ்ஸு. காலையில் 2 லீவ்ஸ், ஈவினிங் 2 லீவ்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்டு இந்த சீனி துளசி. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ரோஸ்மெரி. ஹேர் ஆயில், ரோஸ்மெரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹேட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டை நம்ம வீட்டில் 2 பிளான்ட் 3 பிளான்ட் வச்சுட்டோம்னா நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது எண்ணெயில் இதை வச்சு போட்டு ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக செம்ம வாசனையாக இருக்குங்க. நம்மளோட ஹேரே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது நம்ம கருவேப்பிலை எப்படி எல்லா டெசர்ட்க்கும் எல்லா ஃப்ளேவருக்கும் என்ன சொல்கிறது எல்லா சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த ரோஸ்மெரி பிளான்ட்டில் இருக்கிற அந்த லீவ்ஸையும் வந்து டெசர்ட்க்கு ஃப்ளேவருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு மெடிஷ்னல் பிளான்ட். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது லெமன் கிராஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டீ வைக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். லெமனில் என்ன ஃப்ளேவர் இருக்குமோ சேம் அதே ஃப்ளேவர் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது வசம்பு செடி. குழந்தைங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து கீழே கிழங்கு வருங்க, கிழங்கோடு தான் இருக்குது. ஸோ கீழே கிழங்கு வரும், கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக நிறைய சாமிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பேய் பிசாஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கிழங்கு எடுத்து குழந்தைங்களுக்குலாம் கட்டுவாங்க. அப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிசம்பர் பூவில் பர்பிள் கலர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கலர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, டிசம்பர் பூ பர்பிள் கலர். ஸோ செம்ம சூப்பராக நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து செடின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நம்மக்கிட்ட கொஞ்சமாக ஸ்டாக் இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது கிருஷ்ண கமலம். கிருஷ்ண கமலத்தில் ரெட் கலர் அண்டு வயலட் கலர் ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஸ்மால் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பிளான்ட் வேணுமா ஸ்மால் பிளான்ட் வேணுமா கிருஷ்ண கமலத்தில், அப்புறம் என்ன கலர் வேணும், ரெட் வேணுமா வயலட் வேணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எங்கிட்ட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெட் அத்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா காயோடைய அவைலபிளாக இருக்குது. செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக நீங்கள் வந்து மாடி தோட்டத்துலேயே வளர்த்துக்கலாம். ஸோ எல்லா செடியிலையும் காயோடையே கொண்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே குட்டி குட்டி காயெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பிளான்ட்ஸும் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 பிளான்ட் ஸ்டாக் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி செடி. அதாவது வீட்டு நெல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மந்த் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்த்திங்கனாவே உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும். மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஓகேங்களா? வீட்டு நெல்லி.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. 30 ருபீஸ் மட்டும்தான் இதுவும். ஃபைனலாக நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு வெரைட்டி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இது பிரம்ம கமலம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாமி அதிகமாக சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களாம் வைப்பாங்க. ஸோ இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக நிறையலாம் தெரியலை. ஸோ தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இதை பற்றி. உங்களுக்கு இந்த பிளான்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. பாட்டில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஜிடிஎஸ் நர்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நான் வீடியோ போட்ட உடனே அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 10K சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் பண்ண போகிறோமோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஏ கலெக்ஷன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணுன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பண்ண தேவையில்லை, லைக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வர நான் தயாராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.